العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي வானங்களையும் பூமியையும் படைத்து நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழியை முற்றிலுமாக பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகளின் மீதும் குறிப்பாக சங்கைக்குரிய இந்த ஜும்ஆவுடைய தினத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்கள் மீதும் என் மீதும் இறைவனுடைய கருணையும் அருளும் அன்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லா நேரங்களிலும் நம்மை படைத்த அந்த அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசீஅத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எனதருமை சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, நம்முடைய வாழ்க்கையில் துஆ என்பது பிரார்த்தனையை பொறுத்தவரை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி செய்து கொண்டிருக்கின்றோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனையை பற்றி நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சில விதங்கள், இதனுடைய சாராம்சங்களை இந்த நல்ல நேரத்திலே நாம் அறிவது என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய அமல்களுக்கு அது மிகப்பெரிய துணைகோலாக நிற்கும் என்பதற்காக அந்த பிரார்த்தனையினுடைய ஒரு சில வடிவங்களுடைய உள் கருத்தை இந்த ஜும்ஆவில் நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையிலே பிரார்த்தனை என்பது ஒரு சடங்கை போல நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு. ஒரு 5 நேர தொழுகையின் போது தொழுகை முடிந்த பிறகு அல்லாஹ்விடத்திலே கையை உயர்த்தி பிரார்த்தனை செய்கின்ற பொழுது ஓர்முகப்படுத்தப்பட்ட நிலையில் நம்முடைய பிரார்த்தனை இருக்கின்றதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நம்முடைய மக்களுடைய நிலைமை என்ன? நம்மை படைத்த அல்லாஹ்விடத்தில் நான் துஆ செய்கிறேன்,
என்னுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிச்சயம் அங்கீகரிப்பான் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு நம்முடைய பிரார்த்தனை இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அகிலங்களை படைத்த அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றீர்கள் என்கின்ற எண்ணத்தோடு நீங்கள் துஆ கேட்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் கேட்கிற துஆ 3 வகையான அடிப்படையில் அங்கீகரிக்கப்படும். ஒன்று, இந்த உலகத்திலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்கள் கேட்ட துஆவிற்கு பிரதி உபகாரத்தை வழங்குவான். நிறைய நபர்கள் இந்த உலகத்தில் நாம் துஆ செய்திருப்போம், கண்கூடாக அதற்குண்டான பிரதிபலனை இந்த உலகத்திலேயே நாம் கண்டிருப்போம். இது ஒரு வகையான பிரதி உபகாரம். மற்றொன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நீங்கள் கேட்ட பிரார்த்தனைக்கு பிரதி உபகாரத்தை வழங்காமல் நாளை மறுமை நாளில் நீங்கள் கேட்ட பிரார்த்தனைக்கு உண்டான பிரதி உபகாரத்தை மறுமை நாளில் வழங்குவார். மூன்றாவது, இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய தீய ஆபத்துகளில் இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் கேட்ட துஆவின் மூலமாக நம்மை பாதுகாப்பான். அப்படியானால் 3 அடிப்படையில் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு பிரதி உபகாரம் இந்த துஆவின் மூலமாக கிடைக்கப்படுகிறது என்பதை முதலில் ஆழமாக நம் உள்ளத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த செய்தி திருமதி என்கின்ற நபிமொழி தொகுப்பிலும் நஸீ என்று சொல்லப்படக்கூடிய கித்தாபுகளிலும் இன்ன பிற கிரந்தங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு நபிமொழி என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸலாத்து தஅவாத்தின் முஸ்தஜாபாத்துன், நீங்கள் கேட்கிற பிரார்த்தனை கண்டிப்பாக அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டே தீரும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நான் கேட்கிற துஆ கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணவே படாது. 3 நபர்களுடைய பிரார்த்தனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? 3 மனிதர்களுடைய பிரார்த்தனை ஒரு காலம் ரிஜெக்ட் பண்ணப்படவே படாது. அந்த 3 நபர்கள் யார் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது கண்டிப்பாக அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டே தீரும். அதிலே முதலாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஅவத்துல் வாலிதி, அதாவது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் தஆலா ஒரு காலம் மனம் வெந்த நிலையில், நோவினை செய்யப்பட்ட நிலையில் அந்த பெற்றோர்கள் நமக்காக வேண்டி துஆ செய்தால் அதையும் அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார். நல்ல முறையில் குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கி அந்த குழந்தைகளை நல்ல இஸ்லாமிய முறைப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளைகள் வளர்க்கப்படுகிற அந்த பிள்ளைகளுக்காக வேண்டி தாய் தந்தையர்கள் கேட்கக்கூடிய துஆவும் அங்கீகரிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் அந்த பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் நோய்வினை செய்து அவர்களை கண்ணியப்படுத்தாமல், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்யாமல், அந்த பெற்றோர்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்காமல் நிறைய குடும்பங்களில் பார்க்கிறோம் சகோதரிகளை, மனவேதனை. நிறைய நண்பர்கள் பதிவு செய்கிறார்கள், அது தௌஹீத்வாதிகளுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, என்ன பிற மனிதர்களுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு இன்றைக்கு குடும்பத்தில் மரியாதை இல்லை, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. நிறைய குடும்பங்களில் பெற்றோர்கள் இன்றைக்கு மிக மிக வேதனைப்படுத்தப்படுகிறார்கள். ஒரு தாய், ஒரு தந்தை, இவர்களை உதாசீனப்படுத்தக்கூடிய பிள்ளைகள் இந்த டெக்னாலஜி உலகத்தில் இன்றைக்கு வாழ்ந்து வருகிறார்கள். தன்னுடைய பர்சனாலிட்டிக்காக வேண்டி செலவு செய்யக்கூடிய பொருளாதாரம் தனி, தன்னுடைய நண்பனுக்காக வேண்டி ஊர் முழுக்க சுற்றி பல ஹோட்டல்களுக்கு சென்று பல நேரங்களை செலவழித்து பொருளாதாரத்தை செலவழிக்கக்கூடிய மனிதர்கள் தனி, ஊர் சுற்றுவதற்காக வெளிநாடுகளுக்கு பயணம் செய்து இப்படியெல்லாம் பொருளாதாரத்தை செலவழிக்கக்கூடிய மனிதர்கள் தனி. ஆனால் பெற்றெடுத்த தகப்பன், பெற்றெடுத்த தாய் என்கின்ற நிலை வருகின்ற பொழுது அவர்களை நாம் அவர்களுக்கு அளிக்கக்கூடிய செலவுகள், அவர்களை பராமரிக்கக்கூடிய விதங்கள் என்று பார்க்கின்ற பொழுது உள்ளம் சுருங்குகிறது, கை சுருங்குகிறது. என்றால் இதை உள்ளத்தில் ஆழமாக நாம் பதிவு செய்ய வேண்டும். நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தைகள் மனம் நோய்வினை அடைந்தால், நம் மூலமாக அவர்கள் உள்ளத்திலே பாதிப்பு ஏற்பட்டு
அல்லாஹ்விடத்திலே 2 கரங்களை உயர்த்தி அவர்கள் துவா செய்வார்களே, ஆனால் நாம் எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுவோம் சகோதரிகளே. காரணம், நாம் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள், நாம் இந்த உலகத்தில் வருவதற்கு அல்லாஹ்வின் துணை கொண்டு இந்த பூமியிலே வருவதற்கு அஸ்திவாரமாக இருந்த அந்த தாய் தந்தையை இந்த உலகத்தை உதாசீனப்படுத்திவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூல் தன்னுடைய தாய் தந்தை மரணித்த பிறகு எவ்வளவோ முறை அல்லாஹ்விடத்திலே துவா செய்த பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணை கற்பித்த நிலையில் மரணித்த தாய் தந்தைக்காக வேண்டி சொர்க்கத்தை வேண்டியோ, அவர்களுக்கு அந்த சோனம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் வலியுறுத்தியோ முஹம்மதை கேட்கக்கூடாது என்கின்ற ஒரு கட்டளையும் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறான் என்றால், அந்த தாய் தந்தையின் மீது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இருந்த பாசம் எவ்வளவு! அல்லாஹ்வுடைய ரசூல் தாய் தந்தை இல்லாத நிலையில் இந்த பூமியிலே வளர்க்கப்பட்டு ஒரு அனாதையாக இந்த பூமியிலே வளர்ந்தார்கள் என்றால், இந்த உலகத்தில் நமக்கு கிடைத்திருக்கிற தாய் தந்தையின் மூலமாக சூனம் செல்வதற்குரிய பாக்கியத்தை அடைய வேண்டாமா? எவ்வளவோ குடும்பங்களில் நடக்கிற பிரச்சனை, நம்முடைய சொந்தங்களில் இருக்கிற தாய்மார்கள், நம்முடைய உறவுக்காரர்களில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு பேசுகிறார்கள், எனக்கு 4 பெண் மக்கள், 4 ஆண் மக்கள், எல்லோரும் நல்ல நிலையில் வளர்த்தி ஆளாக்கி நாங்கள் கட்டி கொடுத்தோம், இருந்தும் கூட எங்களை நல்ல வரையில் பராமரிக்காத குழந்தைகள், எங்களுக்கு ஒரு நேர சோறை கூட கொடுப்பதற்கு அவர்களுடைய குடும்பத்தில் பல பிரச்சனைகளுக்கு மத்தியே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் கதறக்கூடிய, கண்ணீர் வடிக்கக்கூடிய பெற்றோர்கள் இந்த உலகத்திலே உண்டு. நாம் சூனம் செல்வதற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கி இருக்கிற அந்த பணிவிடையின் மூலமாக தாய் தந்தையை பராமரித்தால் உன்னத பாக்கியத்தை அடைய முடியும். அந்த பெற்றோர்கள் தஅவத்துல் வாலிதி, அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையை உயர்த்தி நமக்காக வேண்டி அவர்கள் எதிர்த்து பிரார்த்தனை செய்வார்களேயானால், இந்த பூமியில் நாம் எவ்வளவு சம்பாதித்தால், எவ்வளவு பெரிய வீட்டை கட்டினால், எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தால், எவ்வளவு பதவிகள் இருந்தாலும் அல்லாஹ் தஆலா ஒரு கட்டத்தில் இந்த பூமியில் அந்த பரக்கத்தை எல்லாம் எடுத்து மன நிம்மதியை இழந்த ஹஜ்ஜுக்கு செல்லுவோம். இன்ன பிற காரண காரியங்களுக்காக வேண்டி செல்கின்ற பொழுதெல்லாம் வீடு வீடாக சென்று நான் உம்ராவிற்கு செல்கிறேன், ஹஜ்ஜுக்காக செல்கிறேன், என்னுடைய குறைகள் இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் பயணத்தில் வெகு நீண்ட பயணம் மேற்கொள்கிறேன் என்கின்ற முன் அறிவிப்புகளை எல்லாம் கொடுத்து விட்டு பயணிக்கக்கூடிய மக்கள் நாம் எல்லாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பயணி நீண்ட தூரம் பயணிக்கிறார் என்றால் அது மிகப்பெரிய ஒரு சௌகரியங்களை எல்லாம் முடக்கக்கூடிய காரியம். வீட்டில் இருப்பதை போல பயணத்தில் இருக்க முடியாது, வீட்டில் உறங்குவதை போல பயணத்தில் உறங்க முடியாது, வீட்டில் இருக்கிற சௌகரியங்களை போல பயணத்தில் இருக்க முடியாது. எவ்வளவோ கஷ்டங்களுக்கு மத்தியில் ஒரு ஊரிலே இருந்து இன்னொரு ஊருக்கு, ஒரு நாட்டிலே இருந்து இன்னொரு நாட்டுக்கு ஒரு ஆண் ஒரு பெண் இப்படி பயணிக்கிறார்கள் என்றால் அது கடினமான ஒரு சூழல். அந்த நேரத்திலும் கூட தன்னை படைத்த அந்த ரப்பின் மீது ஆவல் கொண்டு, அந்த ரப்பின் மீது தேற்றம் வைத்து, அந்த அல்லாஹ் என்னுடைய பயணத்தை லேசாக்கி தருவான் என்கின்ற உணர்வோடு யார் அந்த இடத்தில் அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிறார்களோ அந்த துவாவை வெறும் கையோடு அல்லாஹ் அனுப்ப மாட்டார். அவர்கள் கேட்கிற துவாவிற்கு பிரதி உபகாரம் உண்டு. பயணத்தில் நீங்கள் கேட்கிற துவா கண்டிப்பாக அங்கீகரிக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், ஒரு மனிதர் நீண்ட பயணம் மேற்கொள்கிறார், ஆனால் அவர் நீண்ட பயணம் மேற்கொள்கின்ற பொழுது ஒரு சரத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த இடத்தில் ஒரு காரியத்தை சொல்கிறார்கள். அவர் அல்லாஹ்விடத்தில் யா ரப்பி யா ரப்பி என்று அவர் கையை உயர்த்தி துவா செய்வார், ஆனால் அவருடைய துவா அங்கீகரிக்கப்படாது. நீண்ட பயணம் அங்கீகரிக்கப்படும் என்று ரசூலா சொன்னாங்க, ஆனால் இந்த இடத்தில் அங்கீகரிக்கப்படாது. காரணம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீண்ட பயணம் மேற்கொள்கிற இந்த மனிதன் இவனுடைய சம்பாத்தியம் ஹராம், இவனுடைய பொருளாதாரம் ஹராம், இவனுடைய ஆடை ஹராம், இவனுடைய உணவு ஹராம், இவனுடைய பானம் ஹராம், இவனுடைய தொழில் ஹராம், இவனுடைய நட்பு ஹராம், எல்லாம் அனுமதிக்கப்படாத செயல்களில் இருந்து வருமானம் வந்து அதன் மூலமாக உணவை உண்டு பானத்தை குடித்து பிரார்த்தனை செய்தால் அந்த துவா அங்கீகரிக்கப்படாது. நம்முடைய தொழில் ஹலாலாக இருந்து, நம்முடைய வருமானம் ஹலாலாக இருந்து, நம்முடைய ஆடை ஹலாலாக இருந்து ஒரு சுத்தமான அடிப்படையில் நாம் கேட்கிற துஆ கண்டிப்பாக அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். இன்றைக்கு அந்த பயணத்தில் செல்கின்ற பொழுது ஆடல் பாடல் கச்சேரிகள் கூத்துகள் கும்மாளங்கள், காதுகளிலே
இயர்போனை மாட்டிக்கொண்டு பாடல்களை கேட்டுவிட்டு நீண்ட பயணங்கள் செல்லக்கூடிய நபர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம் என்பவர், ஒரு இறை விசுவாசி என்பவர் அல்லாஹ்விடத்திலே அப்படிப்பட்ட ஒரு பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது துவா செய்துவிட்டு அவர் பயணிப்பாரேயானால் கண்டிப்பாக அந்த துவா ஒரு காலம் ரிஜெக்ட் பண்ணப்படவே படாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மூன்றாவது என்ன தெரியுமா? வதஅவத்துல் மத்லூம். நாம் எல்லாம் பயப்பட வேண்டிய ஒரு செய்தி, நாம் எல்லாம் உள்ளத்தில் ஆழமாக யோசிக்க வேண்டிய ஒரு செய்தி. இவர் 3 விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒன்று, பெற்றோர்கள் பிள்ளைக்காக வேண்டி கேட்கிற துவா, பயணியினுடைய துவா. மூன்றாவது, பாதிக்கப்பட்டவனுடைய துவாவிற்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்றைக்கு பெரும்பாலும் நம்முடைய வாழ்க்கையில இதையெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. கொஞ்சம் நம்மகிட்ட பொருளாதாரம் இருக்கும், கொஞ்சம் பதவி நம்ம கிட்ட இருக்கும், கொஞ்சம் செல்வாக்கு நம்மிடத்தில் இருக்கும், அவருடைய உரிமையை பறித்தால், அவருடைய சொத்தை அபகரித்தால், அவருடைய தன்மானத்தோடு விளையாண்டால், அவருடைய கண்ணியத்தில் கை வைத்தால், அவருடைய சுயமரியாதை இந்த உலகத்தில் இலக்கு ஏற்படும்படி யாராவது நடந்தால், அப்படி பாதிக்கப்பட்டிருக்கிற ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு தனிமையிலே அமர்ந்து அவர்கள் 2 கரங்களை உயர்த்தி நம்முடைய பெயரை சொல்லி நம்முடைய காரண காரியங்களை முன்வைத்து, யா அல்லாஹ் நானும் மனிதன் அவனும் மனிதன், யா அல்லாஹ் அவளும் பெண் நானும் பெண், இருந்தும் கூட என்னிடத்தில் இயலாமை இருந்தது, அவர்களிடத்தில் அதிகாரம் இருந்தது, அது ஜமாத்திலோ அல்லது குடும்பத்திலோ அல்லது நண்பர்கள் வட்டத்திலோ சமுதாயத்திலோ எதுவாக இருந்தாலும் சரி, என்னை இவன் கேவலப்படுத்தி விட்டான், என்னுடைய உணர்வை காயப்படுத்தி விட்டான், என்னுடைய வாழ்க்கையில் இருந்த சந்தோஷத்தை இவன் மூலமாக நான் இழந்தேன் யா அல்லாஹ். ஆனால் இந்த நேரம் உள்ளத்தில் நான் மிக வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி அவன் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு இந்த உலகத்தில் யாரெல்லாம் இப்படி நடந்தார்களோ, பிறருடைய உள்ளத்தை காயப்படுத்தினார்களோ, பிறரை நோவினை செய்தார்களோ, 4 நபர்கள் 5 நபர்கள் சேர்ந்து ஒருவரை கேவலமாக பேசினார்களோ, ஒரு சமுதாயம் இப்படி நடந்ததோ, அவர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் அல்லாஹ்விடத்தில் தஹஜ்ஜத்திலோ ஃபஜ்ரிலோ இன்ன பிற நேரங்களிலோ கையை உயர்த்தி, யா அல்லாஹ் தொழிலில் எனக்கு மோசடி செய்த நபர் இவன், யா அல்லாஹ் என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய உறவுக்காரங்க மத்தியில் என்னை கேவலப்படுத்திய இவன், யா அல்லாஹ் ஜமாத்தில் 4 நபர்களுக்கு தெரியப்படாத விஷயங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தியவன் இவன், யா அல்லாஹ் என்னுடைய உணர்வை நசுக்கி கொன்றே காயப்படுத்தி என்னை கேவலப்படுத்தியவன் இவன் என்று படைத்த ரப்பிடத்தில் வதஅவத்துல் மத்லூம் கையை உயர்த்தினால் அல்லாஹ்விற்கும் அந்த மனிதனுக்கும் மத்தியில் திரையே கிடையாது, எந்த திரையும் இல்லை. உடனே அல்லாஹ் தஆலா அந்த துஆவை அங்கீகரித்து அதற்கு மறுமை நாளில் எப்படி இவனுக்கு தண்டனை வழங்குவான் தெரியுமா? ஒரு நபிமொழியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளை மறுமை நாளில் கொம்பு இருக்கிற ஒரு ஆடு இந்த உலகத்தில் கொம்பு இல்லாத ஒரு ஆட்டை அநியாயமாக முட்டி இருந்தாலும் கூட அந்த மறுமை நாளில் கொம்பு இருக்கிற ஆட்டுக்கு அல்லாஹ் கொம்பை எடுத்து முட்டிய ஆடு முட்டு வாங்கிய ஆடுக்கு கொம்பை கொடுத்து அந்த மறுமை நாளில் முட்டை வைத்து அதை அழித்து கணக்கை சரிபார்ப்பான்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பேர்த்தை இழந்திருக்கிறோம், எவ்வளவு பேருடைய உள்ளத்தை காயப்படுத்தி இருக்கிறோம், எவ்வளவு பேரை பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவு குடும்பங்களில் பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவு உறவுகள் அடிபட்ட நிலையில் நம்முடைய குடும்பத்திலே உண்டு, எவ்வளவு நண்பர்களை பார்த்தும் புன்முறுமல் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் பாதிப்புக்குள்ளான மனிதர்களுடைய லிஸ்டை நாம் தயார்படுத்தி கொண்டே சென்றோம் என்றால் மறுமை நாளில் நம்முடைய நிலைமை என்ன? அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்ன நபிமொழி உங்களுக்கும் எனக்கும் நினைவுக்கு வருகிறதா இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இந்த உலகத்தில் உஹது மலை அளவு ஒரு மனிதன் நன்மையோடு வருவான், ஆனால் அவன் நினைப்பானாம், அல்லாஹ் தஆலா நான் சம்பாதித்து வைத்திருக்கிற அமல்கள், என்னுடைய தொழுகையோடு இந்த மறுமையில் நான் வந்திருக்கிறேன், நான் நோன்போடு இந்த மறுமையில் நான் வந்திருக்கிறேன், நான் செய்த தான தர்மங்கள், நான் செய்த திக்ருகள், நான் ஓதிய திருமறை குர்ஆன்கள், என்னுடைய தஸ்பீஹ்கள், என்னுடைய இஸ்திக்ஃபார்கள், என்னுடைய அமல்கள் எல்லாம் மலையளவு இருக்கு. அல்லாஹ் தஆலா இதையெல்லாம் விசாரித்து என்னை சுவர்க்கத்திற்கு அனுப்பி விடுவான் என்கின்ற ஆசையோடு இந்த உலகத்திலே மனிதர்கள் பயணிப்பார்கள். யௌமலா தம்லிகு நஃப்ஸுன் லிநஃப்ஸின் ஷைஆ வல் அம்ரு யௌமஇதின் லில்லாஹ். அந்த மறுமை நாளில் யாரும் யாருக்கும் உதவி செய்ய
யாரும் யாருக்கும் பரிந்து பேச, யாரும் யாருக்கும் எந்த கொடுக்கல் வாங்கலும் செய்ய முடியாத தங்க காசோ தீனார் காசோ சொத்தோ சுகமோ ஆட்சியோ அதிகாரமோ எதுவுமே பயிரளிக்க முடியாத நாள் அந்த நாள் என்று சொல்கிறார். அந்த நாளில் பாதிக்கப்பட்டிருக்கிற மனிதர்கள் எல்லாம் நிற்பார்கள். எல்லாம் யாருக்கு புகார் கொடுக்க, யாரை பற்றி புகாரை கொடுக்க? அவன் மூலமாக யாரெல்லாம் இந்த உலகத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் நிற்பார்கள். ஒரு தொழுகையாளியை புகார் கொடுக்க, ஒரு நோன்பாளியை புகார் கொடுக்க, பள்ளியோடு தொடர்பு வைத்தவர்களை புகார் கொடுக்க. காரணம் என்ன? இவர்கள் எல்லாம் அவருடைய உள்ளங்களை நசுக்கினார்கள், காயப்படுத்தினார்கள், நோய்களை செய்தார்கள், வேதனைப்படுத்தினார்கள், தனிமைப்படுத்தினார்கள், ஒடுக்கினார்கள். இவர்கள் எல்லாம் மறுமையிலே வருவார்கள். எல்லாம் கணக்கு போட்டு சரிபார்த்து அல்லாஹ் சொல்லுவான், இவனுக்கு இவ்வளவு அநீதத்தை நீ இழைத்தாய், என்ன செய்ய போகிறாய்? மன்னிக்கிறாயா? இல்லையா அல்லாஹ், இவனை இந்த நேரத்தில் மன்னிக்க மாட்டேன். உலகத்தில் ஆட்டம் போட்டவன் இவன், அதிகாரம் செலுத்தியவன் இவன், இவனுடைய இருமாறுப்பு சிந்தனைகளை பெருமிதத்தோடு நடந்தவன் யா அல்லாஹ், இவனை இந்த நேரத்தில் மன்னிக்க மாட்டேன் யா அல்லாஹ். அப்படியா? என்ன செய்ய போகிறாய்? யா அல்லாஹ், நான் ஒரு காலம் மன்னிக்க மாட்டேன். அப்படியா? உன்னுடைய நன்மை எல்லாம் அப்படி இவனுக்கு கொடு. பிறகு நன்மை, உகது மலையுடைய நன்மை குறைகிறது. அடித்து ஒரு மனிதன் வருகிறான், குற்றச்சாட்டு. அடித்து ஒரு பெண் வருகிறான், குற்றச்சாட்டு. அடித்த ஒரு ஊழியன் வருகிறான், குற்றச்சாட்டு. ஒரு ஜமாத்காரன் வருகிறான், குற்றச்சாட்டு. ஒரு சமுதாயத்தில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு மனிதர் வருகிறான், குற்றச்சாட்டுகிறான். எல்லாம் கொடுத்து கொடுத்து உலகத்தில் வாழ்கின்ற பொழுது ஆஜியா, உலகத்தில் வாழ்கின்ற பொழுது மிகப்பெரிய தாடி, உலகத்தில் வாழ்கின்ற பொழுது குடும்பமே இபாதத், உலகத்தில் வாழ்கின்ற பொழுது ஃபஜ்ர் லுஹர் அஸ்ர் எல்லாம் முறையாக தொழுதவன். ஆனால் மனிதம் பேணாதவன், உள்ளத்தை கசக்கியவன், இருமார்போடு நடந்தவன், என்னிடத்திலே ஆள் பலம், அரசியல் பலம், பொருளாதார பலம் எல்லாம் இருந்தது என்ற சிந்தனையோடு ஒருத்தனை பாதிப்புக்கு உள்ளாக்கி இருந்தால் அந்த சமூகமே பெரிய அளவில் இவன் உயர்ந்த நிலையில் அவன் சமூகத்தில் இருந்தாலும் இவன் அந்த இடத்தில் பதில் சொல்லாம இவனுடைய பாதத்தை அல்லாஹ் நகர்த்த மாட்டான். பெரிய தாடிக்கு அங்கு முக்கியத்துவம் இல்லை, பெரிய ஜுப்பாக்கு அந்த இடத்தில் முக்கியத்துவம் இல்லை, பெரிய ஹாஜியாருக்கு அங்கு முக்கியத்துவம் இல்லை. அங்கு இவனுடைய அமல் பாதிக்கப்பட்டிருந்தால் பிடிங்கி கொடுக்கப்படும். பிறகு உகதுமடையுடைய அமல்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து பிறகு மீண்டும் நபர்கள் அதிகமாக இருந்தால் பிறகு என்ன நிலைமை? அவர்களிடத்தில் இருக்கிற தீமை இந்த மனிதனுக்கு வாங்கி பகிர்ந்து கொடுக்கப்பட்டு ஒன்றுமே இல்லாமல் இழந்த மனிதனாக நரகத்திற்கு ஓட்டப்படக்கூடிய இவன்தான் அனைத்தையும் இழந்த திவாலானவன். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை முஃப்லிஸ். முஃப்லிஸ் என்ற வார்த்தை என்ன? அனைத்தையும் இழந்த ஓட்டாண்டி. யார் தெரியுமா? அவன்தான். சஹாபாக்கள் சொன்னார்கள், யார் சொல்லலாம், ஓட்டாண்டி என்பவன் யார்? யாருக்கு தங்க காசோ தீனாரோ திரகமோ இல்லையோ அவர்கள்தான் என்று சஹாபாக்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இல்லை இல்லை, இவன் திவானானவன் அல்ல, இவன் திவானானவன் அல்ல. காரணம், இந்த உலகத்தில் சொத்து சுகம் இழந்தால் மீண்டும் அல்லாஹ் நாடினால் சம்பாதிக்கலாம். ஆனால் மறுமை நாளில் எல்லாத்தையும் இழந்து ஓட்டாண்டியாக கை சேதத்தோடு கையை பிசைத்துக் கொண்டு நரகத்திற்கு ஓட்டப்படுவானே அவன்தான் முஃப்லிஸ், அவன்தான் நரகவாதி, அவன்தான் அனைத்தையும் இழந்த ஓட்டாண்டி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்றால் இந்த நபிமொழியை அறிந்த பிறகு பிறரை பற்றி பேச நாவு வருமா? பிறர் குடும்பத்தை பற்றி பேச நாவு வருமா? பிறருடைய தன்மானத்தை பற்றி பேச உள்ளத்திலே எண்ணம் தோன்றுமா? டீக்கடையில் 4 நபர்கள் சேர்ந்தால் 5வது ஒரு குடும்பத்தை பற்றி பேசுவது, 2 நபர்கள் சேர்ந்தால் இன்னொரு பெண்ணை பற்றி பேசுவது, அந்த குடும்பம் அப்படி, இந்த குடும்பம் இப்படி, அவன் அப்படிப்பட்டவன், இவன் இப்படிப்பட்டவள், அவன் அப்படி சொத்து சேர்த்தான், இவன் இப்படி சொத்தை சேர்த்தான், இவன் இப்படி வாகனத்தை வாங்கினான், அவன் தொழில் ஹராம், அவன் இப்படிப்பட்டவன் என்றெல்லாம் இந்த உலகத்தில் பேசுகிறோமே. நம்மை பற்றி என்றைக்காவது யோசித்தோமா? நான் இன்றைக்கு தொழுதேனா? கேள்வி கேட்டவர்கள் எத்தனை பேர்? இன்றைய நாள் நான் 5 நேர தொழுகையை முறையாக தொழுதேனா? கேள்வி கேட்டவர்கள் எத்தனை பேர்? இன்றைக்கு என்னால் முடிந்த தான தர்மத்தை கொடுத்தேனா? கேள்வி கேட்டவர்கள் எத்தனை பேர்? இன்றைய நாளில் ஒரு பக்க திருமறை குர்ஆனை ஓதினேனா?
கேள்வி கேட்டவர்கள் எத்தனை பேர்? என்னுடைய மனைவி தொழுதாளா, என்னுடைய மகன் தொழுதானா, என்னுடைய குடும்பத்தில் பாங்கோசை கேட்ட பிறகு நாங்கள் தொழுகையாளியாக மாறினோமா, நாங்கள் இபாதத்தாளிகளா, நாங்கள் இறையற்றத்தோடு வாழ்கிறோமா, என்னுடைய அமல்கள் என்ன, என்னுடைய அகலாக் என்ன, என்னுடைய வாழ்வு எப்படி பயணித்துக் கொண்டிருக்கிறது யோசித்தோமா? அதெல்லாம் இல்லை. எப்பொழுது பார்த்தாலும் அடுத்தவர்கள் என்று வாழ்ந்தால் மன்னரை இருள் சூழும், மறுமை இருள் சூழும், கியாமனால் இருள் சூழும். அங்கு பாதிக்கப்பட்ட மனிதனுடைய எண்ணிக்கை கூடும், நாம் நஷ்டமடைவோம். பிறகு அவர்கள் சொர்க்கவாசியாக, நாம் நரகவாசியாக மாறுவோம். ஆக இன்றைய பாடத்தில் நாம் கற்றுக்கொள்வது 3 மனிதனுடைய பிரார்த்தனை. ஒன்று, பெற்றெடுத்த தாய் தந்தையை நோய்வினை செய்வதோ, அந்த தாய் தந்தை பாதிக்கப்பட்டு பிரார்த்தனை செய்வதோ நம்முடைய வாழ்க்கையில் இருந்துவிடக் கூடாது. பயணத்தின் போது அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டே வாழ வேண்டும். 2, 3 பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு இந்த பூமியிலே வாழுகின்ற பொழுது அவனிடத்திலே சந்தித்து நாம் தவறு செய்திருந்தால் கையை பிடித்து மன்னிப்பு கேட்டு உலகத்திலேயே அதற்குண்டான பராமரிப்பு சிறுவேளைகளை செய்து முடித்துவிட வாழ்ந்துவிட வேண்டும். அப்படி இல்லை என்றால் மறுமை மிகப்பெரிய நஷ்டமாக அமைந்துவிடும் என்பதை சொல்லிக்கொண்டு என்னுடைய இந்த முதலாவது ஜும்ஆவுடைய உரையை நான் நிறைவு செய்து விடுகிறேன். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கண்ணியத்திற்குரிய எனதருமை சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய இந்த ஜும்ஆவுடைய கலெக்ஷனை பொறுத்தவரை கடந்த மாதம் 15ஆம் தேதி திருச்சியில் இருக்கிற ஒரு குடும்பத்திலே இருக்கிற நபர்கள் வாகனத்தில் பயணித்து சென்று கொண்டிருக்கின்ற பொழுது மிக கோரமான ஒரு விபத்து ஏற்பட்டு அந்த வாகனத்தில் பயணித்த 4-5 நபர்களும் மிகப்பெரிய விபத்துக்குள்ளானார்கள். அதிலே ஒரு பெண்ணுக்கு தொடர்ச்சியாக 3 முறை அறுவை சிகிச்சை நடைபெற்றது. மிகப்பெரிய கவலை நிலையில் அந்த குடும்பத்தில் இருக்கிற மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த குடும்பத்தில் இருக்கிற நபர்களுடைய ஆரோக்கியத்திற்காக வேண்டியும் அவருடைய பிரச்சனைகள் தீர்வதற்காக வேண்டியும் துஆ செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 22 லட்சம் ரூபாய் அந்த அறுவை சிகிச்சைக்காக வேண்டி அந்த குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்திற்காக வேண்டி மருத்துவமனையில் அவர்கள் செலவழித்திருக்கிறார்கள். ஆகவே மீண்டும் அவர்கள் தொடர் சிகிச்சையில் இருக்கிற காரணத்தினால் இங்கு வந்திருக்கிற அனைத்து சகோதரர்களும் நம்மால் முடிந்த பொருளாதார உதவிகளை மனதார கொடுத்து அந்த குடும்பத்திற்கு உதவுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். அன்பிற்குரிய இடதர்மை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது சொன்னார்கள், இப்னு உமர் அவர்களை பார்த்து, இப்னு உமர் அவர்களே, இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது நீங்கள் எப்பொழுதும் மௌத்தை நினைவுபடுத்திக் கொண்டே இருங்கள். காரணம், எப்பொழுது வேண்டுமானால் இந்த உலகத்தை விட்டு நீங்கள் பிரியலாம். காலை பொழுதை அடைந்து விட்டோம் என்று சந்தோஷம் கொள்ளாதீர்கள், மாலையிலே நீங்கள் மரணிக்கலாம். மாலை பொழுது அடைந்தோம் என்று நீங்கள் சந்தோஷம் அடையாதீர்கள், மறுநாள் காலையில் நீங்கள் உயிரோடு வாழ்வீர்கள் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. ஆகவே மௌத்தை நினைத்துக் கொண்டே இருங்கள், இபாதத்தை நீங்கள் அதிகப்படுத்திக் கொண்டே இருங்கள், மன்னரையை நீங்கள் அடிக்கடி நீங்கள் தினம் உங்களுடைய வாழ்க்கையிலே பயணம் செய்து அங்கு அடக்கப்பட்டிருக்கிற செல்வந்தன், ஏழையன், பணக்காரன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன், எல்லா மனிதர்களும் அடக்கப்பட்டிருக்க ஒரே சமதளமாக இருக்கிற மன்னரையை பார்த்துக் கொண்டே வாருங்கள் என்கின்ற விதிமொழிகளை எல்லாம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதையெல்லாம் உள்ளத்திலே நினைவு கூர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் பயணிக்க வேண்டும். நேற்றைய தினம் குஜராத்தில இருந்து லண்டனுக்கு சென்ற ஒரு விமானம், கிட்டத்தட்ட 242 நபர்கள் பயணித்த வாகனம் வெடித்து தீக்கிரையாக்கப்பட்டு அதில் இந்தியாவை சேர்ந்த 52 நபர்களும் மற்ற நபர்களும் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டு இறந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வோம், அவருடைய குடும்பத்திற்காக வேண்டி பிரார்த்தனை செய்வோம். வல்ல ரஹ்மான் தீய போற விபத்துகளில் இருந்து அனைத்து மக்களையும் பாதுகாப்பானாக. வாஹ் தஆலா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.